சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது முட்டை பொடிமாஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், 1 டீஸ்பூன் பெப்பர் நான் நல்லா தூள் நுணுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கடுகு சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடுங்க. உள்ள வெங்காயம் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் கேஸ் விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. அப்புறம் நுணுக்கி வச்சுக்கிற மிளகு அது ஒன்று சேர்த்துக்குங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கடைசியாக தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம முழுக்க சேர்த்துட்டோம்னா சில இடத்துல உப்பு இருக்கும், சில இடத்துல உப்பு இருக்காது. அதுக்காக தான் கடைசியாக நம்ம சேர்த்தோம்னா எல்லா இடத்துல எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ முட்டை பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காரசாரமான முட்டை பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி 6 மணி வீட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.